ஹே லெஜண்ட்ஸ், இந்த காணொலியில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கல்பாத்தி சுரேஷ் மகன் அவருடைய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தார். என்னடா இது மேரேஜ் ஃபங்க்ஷன் பற்றி பேசுறதுலாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயந்தான். அவர் சும்மா போலைங்க, கூட திரிசாவையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. திரிசாவை கூட்டிகிட்டு போகிறதுலாம் ஒரு பிரச்சனையானு கேட்குறீங்களா? பிரச்சனை தான். ஏன் இதை பற்றி நாம் பேசணும்? முதல் விஷயம், தாவேகா தொண்டர்களும் விஜய் ஃபேன்ஸும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவர் தான் நாளைய முதல்வர். இவர் தான் 2026 வெற்றியை சந்திக்க போகிறவர். இவர் தான் நம்மளோட முதல்வர். இவர் தான் மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுத்தவர், தமிழகத்துக்கு அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்களோட கூற்றுப்படி பார்த்தோன்னா, அவங்களுக்கு மட்டும் முதலமைச்சர் இல்லை, எனக்கும் தான் முதலமைச்சர் ஆவார் இல்லையா? ஸோ எனக்கு முதலமைச்சர்னா தமிழகத்துக்கே ஒரு தலைவர். ஸோ தமிழகத்தின் முதலமைச்சர் தலைவர் எப்படி இருக்கணுன்றது அவரவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அதுபோல் எனக்கும் ஒரு வரையறை இருக்கும், இப்படிதான் இருக்கணும்னா என்ன ஆள்றவர் அப்படின்னு. அப்படி இருக்காரான்னு கேட்டிங்கன்னா, ஒரு துளி பர்சன் கூட இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். விஜயோடைய மனைவி அவர்கள் சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு போட்டிருக்காங்கன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மனு போட்டிருக்க இந்த பீரியட் டைமில் விஜய் அவர்கள் எப்படி நடந்துக்க வேணுன்ற ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? விஜய் நடந்துக்கணும்னு இல்லைங்க, சாதாரண ஒரு மனிதனுக்குங்க, நம் தமிழ்நாட்டில் ஒரு குடிமகன், ஒரு ஆண் இல்லை ஒரு பெண்ணு, ஒரு மனிதாபிமானம் இல்லை ஒரு ஒழுங்குமுறையை ஃபாலோ பண்ணுறவங்க எப்படி நடந்துக்க வேணும்னு இருக்கு இல்லையா? ஏன்னா 25 வருஷம் தன் மனைவியோட ஒருத்தர் வாழ்ந்துட்டு அவங்க மனைவி திடீர்னு போய் அவர் மேலே ஒரு புகார் கொடுத்து எனக்கு விவாகரத்து வேணும்னு கேட்குறாங்கன்னாலும் 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யாகாது இல்லையா? அது உண்மை தானே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஸோ அப்படி வாழ்ந்த ஒருத்தவங்களை நமக்கு எதனா பழி வாங்கணும்னு தோணாது. ஓகே, ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிடிக்காமல் போயிருக்கலாம், அது விவாகரத்து கொண்டு வந்திருக்கலாம். அதுக்குன்னு அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நம்ம யாரும் நினைக்க மாட்டோம். நீ பிரிஞ்சு போய் நல்லா இரு, நான் பிரிஞ்சு போய் நல்லா இருக்கேன், என் கூட வாழ்த்துக்க முடியலன்னா ஆனால் லைஃப்பில் நல்லா இருக்கு, உனக்கு விலகி போகிறது தான் லைஃப்பில் நல்லாருன்னா நல்லா இரு, அப்படி தான் நினைப்போம். இவரோட மனைவி வேறு ஒரு நடிகர் கூட இவர் தொடர்பில் இருக்காரு, அது எங்களுக்கு குடும்பத்துக்கு அசிங்கமாக இருக்குது, எங்கள் பசங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த மனுவில் சிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அவங்க பல முறை சொல்லியும் இருக்காங்க இப்படி நடந்துக்காக்குன்னு சொல்லி, ஆனால் அவர் மறுபடியும் அப்படி தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு தான் குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. சரி, அந்த குற்றச்சாட்டுலாம் வச்சு என்னாச்சு? நான் இப்போ சோஷியல் மீடியாவில் அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனவனே அங்கங்கே நெகட்டிவ் பாசிட்டிவ் நிறைய கமெண்ட்ஸு. அதாவது தாவேகா தொண்டர்கள் விஜய் அவர்கள் அவங்க எண்ணத்தை கொடுத்தாலும் தின்னுவாங்க, எண்ணத்தை போட்டாலும் தின்னுட்டு கிடப்பாங்க. அதான் விஜய் ரசிகர்கள். என்ன கேட்டாங்கன்னா, திமுக தான் இது சதி பண்ணிடுச்சு, திமுக தான் தேர்தல் முன்னாடி நேரத்தில் விஜய் அவர்களை விவாகரத்துக்கு வர சொல்லி சங்கீதா அவர்கள் தூண்டி விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏண்டா என்னடா என்ன டைம் ட்ராவல் மிஷின்லாம் வச்சுட்டா இருக்கீங்க? இவர் அரசியலில் வரப்போகிறாருன்னு திமுகவுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு சங்கீதா அவர்களை இவருக்கு மனைவியாக அமைக்க வச்சு இவரை 25 வருஷ காலங்களில் இவரோட வாழ்க்கையை நடத்தி 26 தேர்தலில் நிற்க போகிற இன்னைக்கு கரெக்டாக இது ரிவர்ஸ் ஸ்கேலுன்னு சொல்லிட்டு திமுக தான் ஸ்டாலின் முன்னாடியே எழுதி டைம் ட்ராவல் பண்ணி போய் சங்கீதாவிட்ட பேசிட்டு வந்தார். புத்தி இருக்காடா உங்களுக்கெல்லாம்? டிவிகே தொண்டர்களும் உங்களுக்கு விஜய் ஃபேன்ஸும் நீங்களாம் மனித பிறவிகளானா தெரில. உங்கள் மூளையெல்லாம் தலையில் தான் வச்சுருக்கீங்களா இல்லை வேற எங்கன்னா பின்னாடி எத்தனை வச்சுருக்கீங்களான்னு தெரில. எதை எது கூட அரசியல் பண்ணணும்னு கூட தெரியாதடா. அவங்களோட குடும்ப பிரச்சனை, அவங்களுக்கு என்ன குறை இருந்ததோ நிறை இருந்ததோ நமக்கு தெரியாது. அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அதை மதிக்கணும். ஆனால் ஒரு பெண் இவ்வளோ பெரிய ஆக்டரு, நாளைக்கு நீங்கள் முதல்வர்ன்ற போகிறீங்க, அப்படியே போட்டு ஒரு ஆள் மீது ஒரு புகார் தெரிவிச்சுக்கிறாங்கன்னா சும்மா யாரும் தெரிவிச்சுக்க மாட்டாங்க. என்னடா சங்கீதா அவர்கள்னா இவரை விட குறைஞ்சா போயிட்டாங்க? இல்லை, அவங்களும் பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலேருந்து ஒரு பெண் தான், இவரும் பெரிய பணக்கார ஒரு ஆளாக தான் இருக்காரு. ஏன் சொல்லப்போனால் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன லாஜிக் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில். நீங்களே இங்கே யூஎஸ் பார்க்குற யாரோ ஒருத்தர் நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு பெண்ணாகவோ யோசிச்சு பாருங்க, இல்லை சங்கீதா இடத்துலேயே நீங்கள் ஒரு ஆளை தொடர்பு திருமணம் செஞ்சு, அதாவது உங்களோட கணவர் எல்லா மக்களாலும் நாளைய முதல்வர் இவர் தான், நாளைக்கு முதல்வர் இவர் தான், நம்ம ஓட்டு போட வைக்கணும், இவர் தான் தமிழ்நாடு தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுற ஒரு ஆள்
சினிமாவில் வந்து உச்சத்தில் இருக்க கோடிக்கணக்கில் 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குறோம். ஏன் 1000 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஆள், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியில் ஒரு ஆள், அவர் தான் வந்து சினிமாவில் உச்ச நட்சத்திரம் இன்றைய தேதியில் அப்படின்ற ஒரு ஆளை விட்டுட்டு ஏதோ ஒரு கட்சிக்காக 200 ரூபாய் ஊப்பி, அந்த 200 ரூபாய் ஊப்பி தானே சொல்கிறீங்க, 200 ரூபாய்க்காக பேச்சை கேட்டுக்கிட்டு விஜய் அவர்களை விவாகரத்து செய்வாங்களா? புள்ளியாவது யோசிச்சு பாருங்கடா. நீ ஒரு வருங்கால முதலமைச்சருக்கு வந்து மனைவியாக இருக்க விரும்புவியா, இல்லை ஏதோ ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட இந்த 200 ரூபாய் தரேன் விஜய் வந்து டிவோர்ஸ் பண்ண சொல்லு அப்படின்னு டிவோர்ஸ் பண்ண போவீங்களா? எப்படி ஒரு லாஜிக், புலி லாஜிக் வேணாவா? என்னடா அவங்க புத்தி இருக்கா, இல்லை மூளைக்கு பதிலாக களிமண் எதுனா மேலே எடுத்து மூளை மாதிரி செஞ்சு உங்களுக்கு கடவுள் உங்களை படைச்சிட்டாரான்னு தெரியல. இந்த அளவுக்காடா அவங்களுக்கு மூளை இருக்கு? துளி கூட யோசிக்க மாட்டீங்க. ஒரு லாஜிக் வேணாவா எதில் போய் சொல்லணும்? சரி, அதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் முட்டு கொடுத்தீங்க. அதையும் பார்த்தோன்னா சில ரசிகர்லாம் சொல்லுது, நாங்கள் அவருக்கு அண்ணனா தங்கச்சியாக இருப்போம், பொண்டாட்டியாக கூட இருப்போம். இன்னும் ஒன்று சொல்லுது, அவருக்கு இருக்க காசுக்கு வந்து அவர் எத்தனோன்னு வச்சுப்பாரு. ஏன் கேவலம் குப்பை அல்றவங்க கூட வந்து 2-3 வச்சுருக்கான். குப்பை அல்றவனா கேவலமாண்ணா? டேய், குப்பை அல்றவன் கேவலமா? செருப்பத்து அடிக்குவானா உங்கள் கட்சிக்காரங்க அந்த பொண்ணை? இப்படி இல்லாமல் பேசுவேன், நீ கட்சியிலே இருக்கக்கூடாது, இல்லை பேசவே கூடாது, வெளியே வந்து சொல்ல வேணாம். குப்பை அல்றவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்க, அவங்கள போய் குப்பை அல்றவங்க கேவலமாக பேசுகிறீங்க. அவங்களும் நம்மளை போய் மனிதர்கள், அவங்க எதுவுமே பண்ணலன்னு சரி, நாளைக்கு நாரிபுரம் நாரி வீடெல்லாம் அவ்வளோ கேவலமாக பேசுது. அப்படிலாம் எந்த மாதிரி குடும்பத்தில் வந்து பிறந்தவன்? அப்போ உன்னோட கணவனும் வந்து நீயும் வந்து என்ன பண்ணுவீங்க, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீ ஒன்று 10 வச்சுப்ப, அவன் ஒரு 10 வச்சுருப்பான், அவன் 10 இடத்துக்கு போயிட்டு வருவான், நீ 10 இடத்துக்கு போயிட்டு வருவ. பப்ளிக்காக இந்த மாதிரி, இது பேர் என்ன தெரியுமா? சரி, கேவலமான ஒரு ஜென்ரேஷனை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஏன் இது விஜய் மேலே இதுக்கு பார்த்த கோவம் வருது? இதுக்கும் அவருக்கும் என்ன